கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். தேனிலும் மதுரமாய் காணப்படுவார். அவருடைய வார்த்தைக்கு அளவே இல்லை, அவருடைய நேசத்துக்கு அளவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவர் நம்மிடத்தில் மிகுந்த கருணையோடு நடக்கின்ற ஒரு தேவன். நம்முடைய வாழ்விலே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்துள்ளார், அநேக மேன்மையை வைத்துள்ளார். நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகின்றது. ஆகவே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை அந்நேரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருப்பீர்கள் என்று எண்ணி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் ஒரு தனிமனிதன் வாழ்வில் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். ஜெபம் அநேகருடைய வாழ்வை மாற்றி போட்டுள்ளது. ஜெபம் அநேகருடைய வாழ்வை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தியுள்ளது. ஜெபத்திற்கு ஏற்படும் விளைவு பயங்கரமாய் காணப்படுகின்றது. வியாதியஸ்தர்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, இவருக்கெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொடுப்பதாக காணப்படுகின்றது. அல்லது அந்நிய பாசத்தின் வரங்களை கொடுக்கின்றது, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கின்றது. இப்படி அநேக காரியங்களை ஜெபம் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சுட்டி காட்டப்படுகின்றது, உருவாக்குகின்றது, ஓடமிடுகின்றது. ஜெபம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மிக மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகின்றது. எப்படி ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பிடுகின்றாரோ அதே போல இந்த ஜெபம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உணவு போல முக்கியமாய் காணப்படுகின்றது. ஜீவன் வாழ்வதற்கு நாம் உண்டு மகிழ்வது போல நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு 3 வேளையும் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி தவிரஜா அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்திலே உறுதியாய் தட்டிருந்தாரோ அதே போல் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனமும் ஜெப வாழ்வில் மிக மிக முக்கியமாய் பங்களிக்க வேண்டும். ஜெப இல்லாத வாழ்வு செத்த வாழ்வுக்கு சமம். ஆகவே எக்காரணம் கொண்டும் நீங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பவர் மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27-28 நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுக்கின்றார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய சத்துருக்கள் நாம் சிநேகிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த சிநேகத்துவம் யாரிடமும் காணப்படாது. நம்மை ஒருவர் ஒரு கணத்தில் அடிந்தால் பதிலுக்கு நாம் அவரை ஒரு அடி பலாரென்று விட்டுடுவோம். காரணம், நமக்குள்ளே அந்த ஜெப ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துக்குள்ளான ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இல்லை. அதனால்தான் ஒரு நபர் நம்மை அடிக்கின்ற பொழுது பதிலுக்கு படாரென்று அடித்து வைக்கின்றோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் ஜீவிக்க ஆரம்பித்த பின்பு மானம், சூடு, சொர்ணை எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் உப்பு, உரப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. மண்ணொலி பாம்பு மாதிரி வந்து பண்ணணும். அதைத்தான் கிறிஸ்துவ ஜீவம் என்று சொல்கிறார்கள்.
கிறிஸ்துவ ஜீவம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாம் யாரிடம் வீணாக வழக்காட வேண்டாம், யாரிடம் தர்க்கம் பண்ண வேண்டாம், யாரிடம் கெஞ்ச வேண்டாம், கதற வேண்டாம். நம்முடைய முழங்கால்களை முடக்கினாலே போதும், காரியங்கள் தன்னால் நடக்கும். ஆகவே உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். நம்முடைய அண்டை வீட்டாரோடு ஒரு பகை இருக்கலாம், அல்லது நண்பரோடு ஒரு பகை இருக்கலாம், அல்லது சபைகளிலே ஒரு பிரிவினைவாதம் காணப்படலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே மாம்சமாய், ஒரே சரீரமாய், கிறிஸ்துக்குள் ஒரே ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. சத்துருக்களை சிநேகிகள், அவர்கள் எல்லோரும் நேசிக்க வேண்டும், அவர்கள் எல்லோரும் நேசிக்க வேண்டும். அவர்கள் நம்மை போல ஒரு மனுஷர்கள், நம்மளை போன்ற அவர்களும் தேவனை ஆராதிக்க வந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், இப்படி எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பார்கள். ஆனால் பகையென்று வருகின்ற பொழுது நாம் அவர்கள் நேசிக்க வேண்டும். நம் மீது அவதூறான வார்த்தைகள் வரும், அவதூறான எண்ணங்கள் வரும், அவதூறான கேள்விகள் வரும். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள் மனத்தாழ்மையான அவர்களை நேசிக்க வேண்டும், சிநேகிக்க வேண்டும். அந்த சிநேகத்துவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்தார். 2 கல்லன் ஒரு கல்லனை பார்த்து தேவன் சொல்கின்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை வெறுக்கவில்லை, அவனை புறம்பே தள்ளவில்லை. அவனை மார்போடு சேர்த்து கொண்டார், தம்மோடு இணைத்து கொண்டார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கின்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் என்று சொல்லி, உங்களை பயக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது. அப்படி என்றால் நம்முடைய எதிரியாளியாக இருந்தாலும் நாம் சிநேகிக்க வேண்டும், பகையாளியாக இருந்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் போட்டி போட்டு ஒருத்தருக்கு வெட்டு குத்து கொலை என்று சொல்லி அநேக காரியங்களை செய்தித்தாளை பார்க்கின்றோம், செய்தி சேனல்களை பார்க்கின்றோம். அவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனதிற்கு வேதனையாக இருந்தாலும் கொஞ்சம் உட்கார்ந்து நிதானித்து பார்த்தால் அந்த சம்பவத்தில் ஒரு சம்பவமும் இருக்காது. எல்லாம் மதுவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை, ஆணவத்திற்கு அடிமை, மானத்திற்கு அடிமை, இப்படி படத்தப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளாய் சிக்கி நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி மாண்டு கொண்டு போகின்றார்கள். இது போன்ற உலகத்தை தேவன் படைக்கவில்லை. இந்த உலகம் ஒழுங்கும் சீருமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் படைத்தார். அதற்காக தான் இந்த வேதாகமத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கின்றார். வருங்கால சந்ததியாகிய நாம் நல் ஒழுக்கமுள்ள காரியங்களை இந்த சமுதாயத்திற்கு கடத்தி செல்ல வேண்டும். நம்மை பார்த்து வருகின்றவர்கள் சீரும் ஒழுங்கும் கிரயமாக அவருடைய வாழ்க்கை நன்றாய் வாழ வேண்டும். அதற்காக ஒரே வழி, இன்றைக்கு வேதாகமத்தை பயன்படுத்துகின்ற விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். பாதி பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நம்முடைய தலைமுறைகள் ஆசிரிக்கப்படும், நம்முடைய சந்ததி ஆசிரிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ஆசிரிக்கப்படும். இன்றைய குடும்பத்தில் ஒரு சிநேகத்துவம் காணப்படவில்லை, சபைக்குள்ளே ஒரு சிநேகத்துவம் காணப்படவில்லை. ஒருவர் கருத்துக்கு ஒரு முரண்பாடான கருத்துக்களை சொல்லி பிரிவினைவானங்கள் உண்டு பண்ணுகின்றார்கள். அன்புக்குரிய தேவ ஜனமே, அது போன்ற காரியத்தை தேவன் விரும்பவில்லை. தேவன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளையிடுகின்றார். இந்த கட்டளையை நாம் பின்பற்றுகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அதற்கு அடுத்த வசனம் சொல்கின்றது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். இருவரும் ஒன்றாக வளர்ந்து வந்தோம். ஒரு சின்ன மனஸ்தாபம். அவனுடைய வேதனையை அடக்க முடியவில்லை. அப்படி ஒரு வார்த்தை, அப்படி ஒரு சைப்பு, என் மேல் அவதூறான ஒரு சைப்புத்தன்மையை கொட்டினான். எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு கோபம் இருந்தது, ஒரு எரிச்சல் வந்தது. பதிலுக்கு பதில் சண்டை போட்டலாமா என்று தோணியது. அந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. நண்பன் பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றான், நான் கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேன். நண்பன் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து பின்பு சீர்கட்டு பின்மாற்றமான வாழ்க்கையை சென்றான். நான் கிறிஸ்துக்குள்ளாக பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துக்குள்ளான ஒரு ஒழுக்கத்துக்குள் வாழ்ந்து வருகிறேன். இதனால் ஒரு பொறுமையான ஒரு காரியத்தை தேவன் பெற்றுக் கொடுத்தார். அப்பொழுது கிடைத்த ஒரு வார்த்தை தான், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் என்று சொல்லி, உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதிகள் என்று சொல்லி, அநேக
முரண்பாடான வார்த்தையை நண்பன் விட்டாலும் அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பொறுமையை கொடுத்தார். மனதிற்குள்ள ஒரு வேதனை காணப்பட்டாலும் தேவன் கொஞ்சம் பொறுமையாக இருக்க உதவி செய்தார். மனைவி கிட்ட சொல்லி வேதனைப்பட்டேன், விட்டுவிடுங்கள், இனி அது போன்ற நட்பு வேண்டாம் என்று சொல்லி மனைவி எச்சரித்தாங்க. ஆனாலும் நல்ல நண்பன் ஏதோ வேதனையில் பேசிவிட்டான் என்று மனசு வேதனைப்பட்டது. காலம் சென்றது. நான் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய குற்றங்களையும் மன்னியும், என் நண்பன் குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தேன். காலம் சென்றது. ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு நட்புறவை மீண்டுமாக ஏற்படுத்தி கொடுத்தார். அப்பொழுது கிடைத்த வார்த்தை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி, உங்களை நிந்திக்கின்றதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, அந்த நிந்தனை, அந்த சைப்பு இவையெல்லாம் அந்த நேரத்தில் பயங்கரமாய் காணப்பட்டது. இந்த காரியமானது நெருங்கிய நண்பன், அதனால் ஓப்பனாக அவங்ககிட்ட பேசுகின்றேன். இதே நான் அநேக இது போன்ற சம்பவங்கள் என் வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவைகளை சொன்னால் வேதனையாய் காணப்படும். ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினால் அதில் பொறுமையாய் போக செய்தார். அதன் நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்று மன்னிக்கும் குணத்தை பெற்று மீண்டுமாக அதே நண்பன் நம் நட்பாக இருப்போம் என்று சொல்லி நண்பனாய் கை கோர்த்தான். காரணம் தேவனுடைய வார்த்தை. அதை நன்றாய் புரிந்து கொண்டேன். இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு வல்லமை இருக்குது என்பதை நான் நன்றாய் புரிந்து கொண்டேன். அதனால் அந்த இடத்திலே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு மிகவும் நேர்த்தியாய் நண்பனின் உறவு நகர்த்து கொண்டு செல்கின்றது. வீணான வார்த்தை இடமில்லை. நல் காரியங்கள் மாத்திரம் பகிர்ந்து கொண்டு நல்ல நண்பர்களாய் வாழ்க்கையிலே கடந்து செல்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவ ஜனமாகிய நாம் நன்மையை விளைக்கும் காரியங்களை பின்பற்றோம் என்று சொன்னால் கட்டாயம் நம்முடைய வாழ்வு நலமாய் காணப்படும். தீமையை விளைவிக்கும் காரியங்களை பின்பற்றினால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை தீமையான காரியங்களை காணும். ஆகவே நல் ஒழுக்கமுள்ள காரியத்தை நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். கட்டாயம் தேவன் நம்மை ஆசிரிப்பார் என்ற சந்தேகம் இல்லை. நம்மை நிந்திக்கின்றதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு வேலை பார்க்கின்ற ஸ்தலத்தில் முதலாளி நிமித்தமாக நிந்தை வரலாம், அல்லது சூப்பர்வைசர் நிமித்தமாக நிந்தை வரலாம், அல்லது நான் கவர்மெண்ட் வேலைக்கு சேர்ந்துட்டேன், எத்தனை ஆண்டுகள் ஆகியும் வருமானம் வரவில்லை என்று சொல்லி நாம் நிந்தனையோடு காணப்படலாம். நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய முழங்கால்களை படி உடக்கி ஜெபியுங்கள். கர்த்தாவே, நீர் இந்த சிரமத்தின் மத்தியிலும் எனக்கு உணவு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சிரமத்தின் மத்தியிலும் ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சிரமத்தின் மத்தியிலும் என்னை பொறுமையாய் வாழ வைத்ததற்காக நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவன் ஏற்ற நேரத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எவையெல்லாம் தடைப்பட்டு காணப்பட்டதோ அதையெல்லாம் இரட்டத்தனையாக தேவன் திரும்ப கொடுப்பார் என்பது சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் எந்த ஒரு பாகுபாடாக இருந்தாலும் சரி, அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், இந்த தடைகளை மாற்றும், எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க, இதெல்லாம் என்ன செய்யணும்னு தெரியலை, எனக்கு உதவிக்கு வாங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி பாருங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்கின்ற தேவன் ஏற்ற நேரத்தில் உங்களோடு கூட வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களாக ஜெபிங்க என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா? நம்முடைய பகையாளிக்காக ஜெபிக்கின்றோமா? எதிராளிக்காக ஜெபிக்கின்றோமா? நம்மளை சபிக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா? நம்மளை நிந்திக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா? நம்மளை பயக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா? அன்புக்குள்ள தேவஜனமே, இன்றைக்கு அந்த சபதத்தை எடுங்க. கர்த்தாவே, இனி என் வாழ்க்கையான யார் என்னை நிந்தித்தாலும் பகைத்தாலும் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். அவருடைய வாழ்க்கை மாற நான் ஒரு வழியாக இருப்பேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். தேவன் உங்களை பொன்னினாலும் வெள்ளினாலும் வைடூரியத்தினாலும் அலங்கரிப்பார் என்ற சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் பார்க்கின்றோம். பாருங்கள், நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கணும், நம்மை சபிக்கின்றவர்களை ஆசிரிக்கணும், நம்மை நிந்திக்கின்றவர்களை ஆசிரிக்கணும், நம்மளை துக்கப்படுத்துகிறவங்களை ஆசிரிக்கணும். இப்படி அநேக காரியங்களை இந்த வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. சிநேகத்துவம் நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்வில் காணப்படுகின்ற பொழுது நல்ல ஒரு சிநேகத்துவம் அவனுக்குள்ளே காணப்படும். தேவனுக்குள் அந்த சிநேகத்துவம் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் யூதாஸ் தவறுகள் செய்த போதிலும் அவன் தவறு செய்ய போகின்றான் என்று தெரிந்தும் நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் என்று சொன்னார். அந்த இடத்தில் தேவன் அவனிடத்தில் சிநேகத்தை காட்டினார். தனக்காக தன்னை காட்டிக் கொடுப்பவன் இவன் தான் என்று தெரிந்தும், தன்னை பயக்கின்ற மனுஷன் இவன் தான் என்று தெரிந்தும், நம்முடைய நிந்தனை காரணம் இவன் தான் என்று தெரிந்தும், நம்முடைய சப்தல் காரணம் இவன் தான் என்று தெரிந்தும் தேவன் அவனை பார்த்து சொல்கின்றார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் என்று சொல்லி தேவன் சிலுவையிலே மறிக்கப் போகின்றார். யூதாஸ் காரியத்தின் மூலமாக நடக்கப் போகின்றது என்று தெரிந்தும் அவனிடத்தில் கோபமோ எரிச்சலோ வேதனையோ ஏதோ காட்டாமல் புன்முகத்தோடு மிகுந்த நேசத்துவத்தோடு, சகோதரனே நீ செய்ய போகிறதை சீக்கிரம் செய் என்று சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்பினார். அவருடைய சிநேகத்துவத்தை கண்டு கூனிக்கு குறுகி போன யூதாஸ் காரியஸ் தேவனிடத்தில் முழங்கால் படித்து மன்னிப்பு கேட்பதை விட்டுவிட்டு சபிக்கப்பட்ட மரத்தில் தூக்கு போட்டு செத்து கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சாபத்தை எல்லாம் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, நமக்குள்ளே ஒரு பொறாமை, ஒரு பகை, ஒரு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் கிறிஸ்துவை போல ஒரு சிநேகத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டால் கட்டாயம் நம்முடைய வாழ்வு ஜெயமாய் காணப்படும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஜெப ஆவி ஒரு மனமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாக ஜெபிக்கின்றார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஜெபத்திலே எழும்பி பிரகாசிக்கின்ற பொழுது தேசத்தில் ஒரு அசைவை கொண்டு வர முடியும், தேசத்தில் ஒரு விடுதலை கொண்டு வர முடியும், தேசத்தில் உள்ள கட்டுகளெல்லாம் மாற நாம் ஒரு வழியாக இருப்போம் என்பது சந்தேகமில்லை. இன்றைக்கு தேவன் ஜெப ஆவியை அதிகமாக விரும்புகின்றார். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்க விரும்புகின்றார். உங்கள் தடைகள் மாற தேவன் விரும்புகின்றார். நீங்கள் கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசி ஆவின் கனிகளை பெற்று ஆவிக்குரிய வரங்களை பெற்று இந்த சமூகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இதையெல்லாம் விரும்புகின்ற தேவனுடைய இருதயத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து, கர்த்தாவே என் வேண்டிய ஜெபத்தை கேட்டு எனக்கென்று ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து நீர் என்னை பயன்படுத்தும் என்று தேவனுடைய சமூகத்தை கெஞ்சுகின்ற பொழுது தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள், விழித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கட்டாயம் உங்கள் கொண்டு தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை செய்வார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது. ஆகவே அந்த மேன்மையான காரியங்களை செய்ய நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தில் உலாவி வாசம் பண்ணி நம்மளோடு கூட ஜெப ஆவிலை எழுதி பிரகாசிக்க செய்து நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பீர்கள் என்று சந்தேகமில்லை. இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி ஏசாயா 60:2 சுட்டி காட்டுகின்றது. அந்த வசனத்தின்படி தான் இந்த ஆண்டிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். அதற்கு ஒரு வழிதான் ஜெபம். ஜெபத்தோடு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது ஜெபத்திலும் சிநேகத்தோடு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்முடைய எதிராளியை மன்னிக்க வேண்டும், நம்மளை பயக்கின்றவர்களை மன்னிக்க வேண்டும், நம்மளை நிந்திக்கின்றவர்களை மன்னிக்க வேண்டும். நான் ஒரு முறை சிறு வயதாக இருக்கும்போது ஒரு நண்பரிடம் சண்டை போட்டு
கோபித்து கொண்டு திட்டிக் கொண்டு சென்றேன். அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சண்டை போட்டு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் அவனோடு பேசிய நாட்கள் இல்லை. அப்போது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது. அந்த தருணத்திலே என் உடம்பில் பிளட்டு ஏற்றுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் நான் நினைத்து பார்க்கின்றேன், இப்படி ஒரு நபரை நான் பேசாமல் இருந்தோம் என்று எண்ணி. அன்னைக்கு நைட்டு ஆண்டோட ஒப்பு கொடுத்தேன். தகப்பனே, பகை உணர்வு எனக்குள்ளே எடுத்து போடுங்க என்று சொல்லி சரியாக 2010ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் தான் நான் உணர்வடைந்தேன். பகை உணர்வு என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று. அன்றையிலிருந்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே, எனக்குள்ள இருக்கின்ற பகை, வெறுப்பு, இனவெறி, பாகுபாடு எல்லாம் என்னிடத்தில் எடுத்து போடுங்க என்று சொல்லி நான் 2008 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னை அறியாமலே ஒரு விதமான சுபாவம் எனக்குள்ளே காணப்பட்டது. பிறகு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு விடுதலை கிடைச்சது. எதாச்சும் நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் போடுறதுக்காக நான் பேங்க் போயிட்டுருக்கேன். அங்கே என் நண்பன் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்து புன்முகத்தோடு, என்னடா இப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அம்மா அப்பா இருக்காங்க, நிறைஞ்சு ஆயிடுச்சான்னு சந்தோஷமாக நான் கேட்டேன். சற்றும் எதிர்பாராமல் அவன் என் கையை பிடித்து கொண்டு கட்டி அணைத்தான். காரணம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. நாம் என்றைக்கு நம்முடைய பாவத்தை உணர்கின்றோமோ, என்றைக்கு நம்முடைய தவறை உணர்கின்றோமோ, அந்த நிமிஷமே தேவன் நம்மை மன்னிக்க செய்கின்றார். நாம் தான் நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது, சாபத்துக்கு மன்னிப்பு கிடையாது என்று எண்ணி பின்மாற்றம் அடைகின்றோம். தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம். முழு மனதோடு, முழு பலத்தோடு சமூகத்திலிருந்து விழுந்துருங்க. கர்த்தாவே, இந்த மாதிரி விபச்சாரம் செய்த மன்னிங்க, இந்த மாதிரி கொலை செய்த மன்னிங்க, இந்த மாதிரி களவு செய்த மன்னிங்க. கட்டாயம் உங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன் மன்னிப்பார். என்னை மன்னித்த ஆண்டவர், என்னை மன்னித்து மகனாய் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டாரா? சிந்தித்து பாருங்கள். சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் பகையாளியை சிநேகிங்கள், உங்கள் நிந்திக்கின்றவர்களை சிநேகிங்கள், உங்களை ஒடுக்கின்றவர்களை சிநேகிங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பாவ உணர்வு அவர்களிடத்திலிருந்து எடுத்து போவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள், பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். சாபமான எந்த விதமான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். கேடு விளைக்கும் எந்த விதமான காரியம் உங்கள் மூலமாக நடக்க வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழும்பி ஜெபியுங்கள். இந்த நாளை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி ஜெபியுங்கள். என்னென்ன உங்கள் மனசில் தோணுதோ அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை ஓப்பனாக பேசி ஜெபியுங்கள். கட்டாயம் தேவன் இந்த நாட்களை ஆசீர்வாதமான நாட்களாய் மாற்றி கொடுப்பார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரற்றுப்போம் காண்பீர்கள் என்று சந்தேகப்பில்லை. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த சிநேகத்துவத்துக்காக நன்றி சாமி. பகையாளியை நேசிக்க வேண்டும், நிந்திக்கின்றவரை நேசிக்க வேண்டும், முறுமுறுக்கின்றவரை நேசிக்க வேண்டும். கர்த்தாவே, எங்களை சவிக்கின்றவரை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி உம்முடைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இன்றைக்கும் என்ற இதயத்திலே ஒரு தீங்கான எண்ணங்கள், குணங்கள், செயல்பாடுகள் காணப்படலாம். அவை எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய சமூகத்தில் உண்மையோட உத்தமத்தோடு ஒரு சிறு பிள்ளையை போல வந்து நிற்க உதவி செய்ய ஆண்டவரே. இனி ஒரு நாட்களை நாங்கள் எந்த விதமான தீங்கான ஒரு இதயத்தோடு ஒரு சமூகத்தில் வந்து நிற்காம ஒரு சிறு பிள்ளையை போல உண்முகத்தோடு வந்து நிற்க உதவி செய்யுங்க தகப்பனே. சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றித்தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். யாருக்கும் இந்த தீங்கும் வரக்கூடாது. எல்லோரும் உடைய சேட்டையின் மறையை முடிமறுத்து பாதுகாத்துகள். நீரை வழிநடத்தும், பொறுப்படுத்தும், பாதுகாத்துகள். உமக்குள்ளே உண்மையோட முத்தமுத்தோட வாழ உதவி செய்யும். இயேசு முடிஞ்சுகள பிதாவே, ஆமென். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சி கொடுத்த கருத்துக்களை வெளியே தெரியப்படுத்துங்கள். சோர்ந்து போக வேண்டாம், திகைத்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கற்பத்தின் கனியை கட்டாயம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏற்ற வேலையிலே உங்கள் வாழ்விலே சமாதானம், சந்தோஷம், நிச்சய மகிழ்ச்சியை தேவன் தந்தருவார். கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் அசைப்பராக. ஆமென்.